गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवा महेश्वर பலராம், ஓ பலராம். ஜேகா, நீ இங்கயா? என்னாச்சு? கொஞ்ச நேரம் என்னுடன் வா, எங்காவது போக வேண்டும். ஏ ஜக்கா, இப்ப வகுப்பு நடக்குது, முடிஞ்சதும் வரேன். गुरु साक्षात परम ब्रह्मा. பலராம், பின்னாடி என்ன பார்க்கிறாய்? முன்னே பார்த்து சொல். ஆமா குருமா. குழந்தைகளே, சொல்லுங்கள். குரு சாக்ஷாத் பரபிரம்மா. சரி நண்பரே, நான் காத்திருக்கிறேன். முடிந்தவுடன் வா. ஆமா, நீ போ, நான் வருகிறேன். तस्मै श्री गुरवे नमः. ஏய் நண்பா, சீக்கிரம் வா, சரியா? ஆமா, நான் சீக்கிரம் வருகிறேன். நீ இப்போ போ. ஓ தேவயானி, பலராம் பின்னால் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறான்? அவன் யாருடன் பேசுகிறான்? யாரும் தென்படவில்லை. குழந்தைகளே, இன்றைய வித்யா தானம் இத்துடன் முடிகிறது. அனைவரும் உங்கள் வீடுகளுக்குச் செல்லுங்கள். ஜேகா, இப்போ சொல்லு, நீ ஏன் என்ன கூப்பிட்ட? கேளு நண்பா, இன்னைக்கு எனக்கு வறுத்த கொண்டைக்கடலை சாப்பிடணும் போல இருக்கு. சங்கரின் வயலில் கொண்டைக்கடலை நல்லது. வா, அங்கே போய் அதை சாப்பிடலாம். இல்ல இல்ல, நான் உன்னோட போக மாட்டேன். கடந்த முறை பலாப்பழம் சாப்பிடுவதாக சொல்லி நீ என்னை மாட்டி விட்டாய். இப்போது நான் போக மாட்டேன். ஓ பலராம், கடந்த காலத்தை மறந்துவிடு. கேள், இந்த முறை அப்படி எதுவும் நடக்காது. இல்லை, நான் வரமாட்டேன். பலராம், நிஜமாவே நீ என்னோட வரமாட்டேயா? சரி, பரவாயில்ல, ரொம்ப வருத்தப்படாதே, நாம் போகலாம். பலராம், பார்த்தாயா எவ்வளவு கொண்டைக்கடலை தெரிகிறது? ஆமா, என்ன பாக்குற? சீக்கிரம் கொண்டைக்கடலை பொறுக்கு. பிடிபடுறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும். சுவையானது கொண்டைக்கடலை. பலராம் நண்பா, நீ அங்கே என்ன செய்கிறாய்? யாராவது இங்க வர்றீங்களா? பாத்துட்டு இருக்கேன். ஓ பலராம், ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? யாரும் வரமாட்ட. இங்கே வா, உட்கார்ந்து சாப்பிடலாம். இதோ, இதை எடுத்துக்கொள், சாப்பிடு. ரொம்ப இனிப்பா இருக்கும். ஜக்கா, நீ நிறைய கொண்டைக்கடலை சாப்பிட்டுட்ட. வா, இப்போ வீட்டுக்கு போகலாம். இல்லேல் அம்மா என்னை தேடி வருவாள். சரி சரி, போகலாம். அண்ணா அண்ணா, நீங்க எங்கே போறீங்க? நானா? நான் கொஞ்ச நேரம் வெளியே நடக்க போறேன். அப்படின்னா வெளியே போறீங்களா? எங்க போறீங்க? எனக்கும் சொல்லுங்க. நான் என் நண்பன் பலராமுடன் கடலை சாப்பிடப் போகிறேன். அண்ணா, நீங்க திரும்பி வரும்போது எனக்கும் கொஞ்சம் மிச்சம் செய்து கொண்டு வாங்க. ஆம், சரி, எடுத்துட்டு வரேன். பலராம், ஓ பலராம், இப்போது போகலாம். எங்கே? எனக்கு இன்றைக்கும் கொண்டைக்கடலை சாப்பிடணும் போல இருக்கு. வா, அங்கே போய் கடலை சாப்பிடலாம். இல்ல இல்ல, இப்போது போக முடியாது. இத பாக்கிறியா? இன்னும் நிறைய செடிகளுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கு. இதை செய்த பிறகு நான் வருவேன். ஓஹோ, அவ்வளவுதானா? இரு, நான் உனக்கு தண்ணீர் எடுக்க உதவுவேன். ஓ, இது என்ன? பானைகள் தானாக நகர்கின்றனவா? நான் கனவு காண்கிறேனா? ஓ, இல்ல, உண்மையிலே நகர்கிறது. தேவயானி தேவயானி, சீக்கிரம் பாரு. பலராமிடம் ஒரு பானை இருக்கின்றது, மற்றவை தானாகவே நகர்கின்றன. அட ஆமா, அந்த பானை அப்படியே பறந்து கொண்டிருக்கிறது. ஓ பலராம், வேலை முடிஞ்சிடுச்சு இல்லையா?
வா இப்போது போகலாம். ஏதோ வினோதமாக நடப்பதாக உணர்கிறேன். பலராமுக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமா? ஆமா, நீ சொல்றது சரி. ஏதோ நிச்சயமா வினோதமா இருக்கு. இந்த நேரத்தில் பலராம் தனியாக எங்கே போகிறான்? நாம் இதை நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும். ஏ பலராம், கடலை தீர்ந்து விட்டது. எனக்காக இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. சரி, கொண்டு வர்றேன். மீண்டும் முடிந்தது. இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. பாரு, மறுபடியும் தீர்ந்து விட்டன. திரும்ப கொண்டு வா. இதோ இந்தா சாப்பிடு. இன்னும் வேணுமா? நான் போக மாட்டேன். சாப்பிட்ட வரைக்கும் போதும், திருப்தி அடையுங்கள். சரி, கடைசியா ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. நான் சாப்பிட மாட்டேன். சுபத்ராவுக்கு எடுத்துட்டு போறேன். சரி, புரிந்து கொண்டேன். அம்மா சுபத்ராவுக்கு கொண்டைக்கடலை கொண்டு வருகிறேன். ஓ, பலராம் கொண்டைக்கடலை சாப்பிடுவதற்காக இங்கே பதுங்கி வந்திருக்கிறான். இதை நாம் குருமாவிடம் சொல்ல வேண்டும். இல்ல, குருமாதாவிடம் சொன்னால் எதுவும் ஆகாது. அவர்கள் நமக்கு புரிய வைத்து விட்டு விடுவார்கள். நாம் வேற ஏதாவது செய்வோம். ஆமா, இது மகிழ்ச்சியாக இருக்கும். போலி, கொண்டைக்கடலை வேண்டுமா? இங்க இருக்கிற எல்லா கொண்டைக்கடலையும் உனக்கு தான். எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. ஓ தம்பி மற்று, நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கு. நாம் பல்ராமுக்கு அப்படிப்பட்ட பாடம் கற்பிப்போம். அவர் நம் பெயரை ஒருபோதும் மறக்க மாட்டார். என் வயலை யார் இவ்வாறு நாசம் செய்தது? பாருங்க, என் கடின உழைப்பும் நேரமும் வீணா போயிடுச்சு கடவுளே. என் உலகம் அஸ்தமித்து விட்டது. நான் என் குடும்பத்திற்கு எப்படி உணவளிப்பேன்? ஐயோ சங்கர், ஏன் அழுகிறாய்? இதை யார் செய்தார்கள்? எங்களுக்கு தெரியும். யார் செய்தது? இதையெல்லாம் அந்த குறும்புக்கார பல்ராம் தான் பண்ணுது. உன் கொண்டை கடலை வயலுக்குள் நுழைந்து எல்லாவற்றையும் தின்று அழித்து விட்டான். கேளுங்க, நீங்க ஒரு காரியம் முடியும். நாங்க சொல்றத கேட்டா உங்க பயிருக்கு நிச்சயம் இழப்பீடு கிடைக்கும். சரி, நான் செய்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். என்னாச்சு? பலராம் உன் கொண்டைக்கடலை வயலை அழித்துட்டானா? உத்தரவிடுங்கள் ஐயா. எனது விளைநிலம் முற்றிலும் பாழாகி விட்டது. கட்ரு மற்றுவிடம் கேளுங்கள் ஐயா. அவர்கள் அதை பார்த்தார்கள். எங்களை அனுமதியுங்கள் சேனாபதி. சங்கர் உண்மையை சொல்கிறார். நாங்கள் அதை எங்கள் கண்களால் பார்த்தோம். பலராம், நீ சங்கரின் வயலுக்குள் நுழைந்தாயா? ஆமாம், சென்றேன். ஆனால் நான் தனியாக இல்லை. ஜக்காவும் என்னுடன் சென்றாள். அவன் என்னை அங்கு அழைத்துச் சென்றான். ஓ பலராம், அப்போ நீ பிடிபட்டுட்ட. நீ பகவான் ஜெகநாதர் பேர்ல பொய் சொல்றியா? இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். ஜெகா என்னோட இருந்தான். அமைதியாரு பலராம், இனி பொய் சொல்லாத. சோமநாத், பாத்தீங்களா? உங்க மகன் தப்பு பண்ணிட்டான். இப்போ ஜெகநாதர் நாமத்தை சொல்லி ஒரு பெரிய பாவத்தை செய்றான். ஆமாம் ஐயா, ஆனா அவன் ஒரு சின்ன பையன். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தயவு செய்து அவரை மன்னித்து விடுங்கள். பொறு. தவறு நடந்திருந்தால்
தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். சொல்லு சங்கர், உனக்கு என்ன வேணும்? ஐயா, இவ்வளவு உன்னதமான மனிதரிடம் நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் என்ன நியாயம் செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். சோமநாத், உங்கள் மகன் பலராம் என்ன சேதம் விளைவித்திருந்தாலும் அதனுடைய முழு இழப்பீட்டையும் நீங்கள் செலுத்த வேண்டும். என்ன புரிஞ்சதா? ஏய், என்ன ஆச்சு? இங்க என்ன விவாதம் நடக்குது? மகாராஜா கஜபதி வாழ்க! மன்னரே, இவர்தான் பலராம். இவன் சங்கரின் வயலுக்குள் கொண்டைக்கடலையை தின்று எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டான். நான் இதை பற்றி விசாரித்து தண்டனை கொடுத்துள்ளேன். எனக்கு அனுமதி கொடுங்கள். சேனாபதி படுக்நாத், இது என்ன? கொஞ்சம் கொண்டைக்கடலை சாப்பிட்டான், அதற்கு தண்டிக்கப்பட வேண்டுமா? மன்னரே, கொண்டைக்கடலை மட்டும் தின்னவில்லை, ஆனால் முழு பனங்கற்கண்டையுமே அழித்து விட்டது. ஓ பலராம், யாருடைய வயலுக்குள் பதுங்கிச் சென்று சாப்பிட்டாய்? இது சரியல்ல. இதைச் செய்வது ஒரு பெரிய தவறு. மன்னரே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு விருப்பமில்லை. ஜேக்கா அழைத்ததால் அவனுடன் சென்றேன். மகாராஜாவின் மகிமையே மகிமை. மன்னரே, இன்று நான் பெரிய கோவிலில் ஒரு மிக விசித்திரமான சம்பவத்தை கண்டுவிட்டு வருகிறேன். என்ன பார்த்தீர்கள் பட பண்டாஜி? சொல்லுங்கள். இன்று நான் பார்த்தேன், ரத்தின சிம்மாசனத்தைச் சுற்றிலும் கொண்டைக்கடலை சிதறி கிடந்தது. பிரசாதமாக யாரும் கொண்டைக்கடலையை வழங்கவில்லை. அப்படியானால் அவை எங்கிருந்து வந்தன? இவை ஜேக்கா கொண்டு வந்தது. அவன் தான் வைத்திருந்திருக்க வேண்டும். பகவான் ஜெகநாதர் கொண்டு வந்தாரா? ஆம் மன்னரே, நானும் ஜக்காவும் சேர்ந்து சனா சாப்பிடச் சென்றோம். அது மட்டுமல்ல, மாதா சுபத்ராவுக்காகவும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டார். பலராம், நீ பாக்கியவான். உன்னுடன் பகவான் ஜெகநாதரும் சனா சாப்பிட வயலுக்குச் சென்றார். இதைவிட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? சங்கர், பகவான் ஜெகநாதர் உங்கள் வயலில் கொண்டைக்கடலை சாப்பிட்டார். உங்களுக்கு என்ன சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அதை ஈடு செய்வது எனது பொறுப்பு. சொல்லு சங்கர், உனக்கு என்ன வேணும்? மன்னரே, பகவான் ஜெகநாதரே என் வயலுக்கு வந்து கொண்டைக்கடலை சாப்பிட்டு சென்றிருக்கும் போது எனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் மன்னரே. எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இது உண்மைதான். ஆனால் தனது குடிமக்களின் இழப்புகளை ஈடு செய்வது மன்னரின் கடமை. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை? மன்னரே, நான் ஒரு எளிய ஏழை மனிதன். நான் விவசாயம் செய்து என் குடும்பத்தை நடத்துகிறேன். தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயம் சரியாக செய்யப்படுவதில்லை. தண்ணீருக்கான ஏற்பாடு செய்தால் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சேனாபதி படுக்நாத், சங்கரின் நிலத்தில் தண்ணீர் வசதிக்காக ஒரு கிணறு தோண்ட சொல்லுங்கள். மேலும் அவருக்கு 2 காணி நிலத்தை வழங்குங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னரே. பலராமை தண்டிப்பதற்காக நாங்கள் மிகவும் முயற்சி செய்தோம். ஆனால் எங்கள் தந்திரங்கள் அனைத்தும் தோல்வியடைந்தன. ஆமாம், ஆனால் மன்னர் சரியான நேரத்தில் வந்தார். அதனால்தான் பலராம் இன்று தண்டனையிலிருந்து தப்பினான். அல்லது வேறு? ஏய், இங்க என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது தம்பி? ஐயோ, ஓடு தம்பி. கடவுளே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். என்னுடைய தவறினால் அப்பாவி பலராம் துன்பப்பட்டான். அவன் மிகவும் கவலைக்குள்ளானார். பரவாயில்லை, இப்போ அதை மறந்துடு. கடவுளே, நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு கோபமே இல்லை. நீ என் மிகவும் பிரியமான யானை. நான் எப்படி உன்மேல் கோபமாக இருக்க முடியும் சொல்லு? ஜேக்கா, நான் உன்னுடன் எங்கும் போக மாட்டேன். இந்த முறையும் நீ என்னை மாட்டிக்கொண்டாய். ஏன் இப்படி செய்தாய்? ஓ பலராம், கேள். சனா சாப்பிடுவது என் உண்மையான நோக்கமல்ல. என்னுடைய உண்மையான நோக்கம் என்னுடைய பக்தரான சங்கரை ஆசீர்வதிப்பதாக இருந்தது. அவருடைய துக்கத்தை தணிக்க நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. ஓஹோ, புரிந்தது. ஆமாம், அப்படியே இத சாப்பிடணும்னு நினைச்சு என் வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன்.